உலகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். ஒரு மருத்துவமனையிலிருந்து புதுசா பிறந்த ஒரு குழந்தைய வெளியில கொண்டு வரும்போது அந்த உறவினர்களோட மனசு சந்தோஷமா உற்சாகமா இருக்கும். அதே மருத்துவமனையிலிருந்து ஒரு பிணக்கிடங்குலேருந்து ஒரு உடலை கொண்டு வரும்போது அவங்க மனசு அப்படியே துடிச்சு போயிடும். இப்போ 2 இடத்துல இருந்தும் கொண்டு வரப்படுறது உடல்கள் தான். ஆனால் அங்கே இயக்க சக்தியா என்ன இருக்கு அப்படின்றத உணர்ந்தோன்னா நம்மளுடைய ஆற்றலையும் பிறப்பின் நோக்கத்தையும் நம்மளால அடைய முடியும்ன்றத உணர்த்துற கதை தான் இது. கதைக்குள்ள போலாமா? கதை சொல்றது ஏன் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் போய் தன்னை உணர்தல்னு அடிக்கடி சொல்றீங்களே, அதை எப்படி அடிப்படையா எளிமையா கவனிக்கிறதுன்ட்டும் தேர்ச்சி பெறதுன்ட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க குருவி அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு குரு, தன்னை உணர்தல்ன்றத அடிப்படைன்னு சொல்ல முடியாது, அதுதான் ஆணிவேர் அப்படின்னு சொல்லலாம். தன்னை உணர்தல்ல முதன்மையா நம்மளுடைய மூச்சை நம்ம கவனிக்கணும். உடல் உள்ள இழுக்கிற மூச்சு உடல் முழுவதும் பரவி எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நம்ம உற்று நோக்க ஆரம்பிக்கணும். 2ஆம் நிலையா உடல் உறுப்புகளை கவனிக்கணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஓய்வே இல்லாம இயங்கிட்டு இருக்கிற அந்த உறுப்பை நம்ம உற்று நோக்க பழகணும். 1 மற்றும் 2ஆம் நிலையை தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் அபரீதமா பெருகுது அப்படின்னு குரு சொல்றாரு. அதுக்கு சீடன், அப்போ அடுத்த நிலை என்ன குருவி அப்படின்னு ஆர்வமா கேட்குறாங்க. அதுக்கு குரு, இந்த நிலை தான் முக்கியமா நம்ம பிரிச்சு பகுத்தாய்வு பண்ண வேண்டிய நிலை அப்படின்னு சொன்ன குருவை பார்த்து சீடன், புரியலையே குருவே அப்படின்னு புருவத்தை சுருக்கிக்கிட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரு, எனக்கு குடிக்க ஒரு குவளையில தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு எந்திரிச்சு போன அந்த சீடன் தண்ணி எடுத்துட்டு அதே வேகத்துல வராங்க. அப்போ குரு, நீ இப்போ என்ன செயல் செஞ்ச அப்படின்னு கேட்டதும், நீங்க குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். தன்னுடைய உடலையும் மனதையும் நல்லா உணர்ந்தவன் இப்படி பதில் சொல்ல மாட்டான். ஒரு மனிதனோட அமைப்பு படி 4 நிலைகள் இருக்கு: அமர்ந்தல், கிடத்தல், நிற்றல் மற்றும் நடத்தல். நான் தண்ணி கேட்கும்போது நீ அமர்ந்த நிலையில இருந்த, அப்புறம் எழுந்த, நடந்த, தண்ணீர் எடுத்து திரும்ப நடந்து வந்து என்கிட்ட கொடுத்த. நீ ஒரு செயல் செஞ்ச அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இந்த ஒரு செயலுக்குள்ளேயே சின்னதா பல செயல்கள் அடங்கி இருக்கு. இந்த மாதிரி உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில நீ எல்லா செயல்களையும் பிரிச்சு பகுத்தாய்வு பண்ணும்போது உன்னுடைய திறன்களும் கடமைகளும் பிறப்பெடுத்த நோக்கமும் உனக்கு கண்டிப்பா புரியும். நீ செய்கிற செயல்களில் ஏதாவது தோல்வி வந்தாலும் நீ அதை பிரித்து பகுத்தாய்வு பண்ணி அந்த தவறை சரி செஞ்சிருவ அப்படின்னு அந்த குரு சொல்கிறதோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன பகுத்தாய்வு செய்வோமா? தினமும் பல் தேய்க்கிறோம். அதிகமான இனிப்பு சாப்பிட்றனால உங்கள் பல்லு சொத்தையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பர்பஸையை பயன்படுத்த கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயே எவ்வளவு இனிப்பு இருக்குது, என்னென்ன மூலக்கூறுகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம பாரம்பரியமான பல்பொடியையே பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோமா? இதே மாதிரி தான் நம்ம அன்றாட பணிகளை நம்ம பகுத்தாய்வு செய்ய ஆரம்பித்தோன்னா நம்மளால் உணர முடியும். நித்தம் புதுமை செய்வோம்.